வணக்கம் ஜெயஹிந்த். ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மகளிர் உதவிக்குழு இல்லை மகளிர் அமைப்புகள் என்ன பண்ணுவாங்க? மகளிர் உரிமைகளுக்காக போராட்டம் நடத்துவாங்க, அதற்கான வேலைகளை செய்வாங்க. மகளிரோட சுய உதவிக்குழு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி இப்போ பார்த்தீங்கன்னா பிரதமருடைய ட்ரோன் தீதி திட்டம் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கிராம பெண்களுக்கு ட்ரோன் பயிற்சி கொடுத்து அந்த ட்ரோனை இலவசமாக கொடுத்து அதன் மூலிமா வருமானம் ஈட்டக்கூடியது. ஆனால் நம்மளுடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மகளிர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற ஒரு வீடியோவை பார்ப்போம். இது ஃபுல்லாக பாருங்கள். நம்மளுடைய டீம் ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் மூலிமா தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி அவங்க எந்த இடத்துல இதை பண்ணாங்கன்ற லொக்கேஷன் வரைக்கும் எடுத்து இந்த டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம். நிறைய உழைப்பு இதுக்கு பின்னாடி பாருங்கள். இப்போது February 9 தைபத் அப்படின்ற ஒரு உமன், அதாவது மகளிர் குழு. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா லஷ்கர்-இ தொய்பாவுடைய பெண் ஜிகாதிகளோட அமைப்பு, பெண் பயங்கரவாதிகளோட அமைப்பு. இவங்க லாகூர் நகரத்தில் இருக்கக்கூடிய ஐவன்-இ இக்பால் அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ், அந்த இடத்துல ஒன்று கூடுறாங்க. ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் மாதிரி இந்த ஒன்று கூடி ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தரங்கம் நடத்துகிறாங்க, டிஸ்கஷன் நடத்துகிறாங்க. ஸோ பயங்கரவாதிகள் எதுக்கு டிஸ்கஷன் நடத்துவாங்கன்றது நமக்கு சொல்லி தான் தெரியணும் அவசியம் இல்லை. அதுவும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவங்க. இப்போது ஐவன்-இல் இக்பால் அப்படின்றது ஒரு கல்ச்சரல் வென்யூ. நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பல கல்ச்சரல் வென்யூஸ் இருக்கும், இசை நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க, கலாச்சார நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க, அந்த மாதிரியான ஒரு இடம் இது. அல்லாமா முகமது இக்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானுடைய நேஷ்னல் பொயட், பாரதியார் அளவுக்கு எடுத்துக்கலாம். அந்த காலத்தில் இருந்து அவர் பேரில் இருக்கக்கூடியது. கவர்மெண்ட் ஈவெண்ட்ஸு, கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடத்துவாங்க. இந்த இடத்துல தான் இந்த மீட்டிங் போடப்பட்டிருக்கு. இந்த பெண் பயங்கரவாதிகளுடைய மீட்டிங் போடப்பட்டிருக்கு. இது ஒரு கிளியராக பப்ளிக் வியூவில் இருக்கக்கூடியது. இது ரகசிய கூட்டம்லாம் கிடையாது. ஃபுல் பப்ளிக் வியூவில் அரசு நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அந்த ஒரு இடத்துல தான் ஒரு கருத்தரங்கை தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இதுக்கு அரசாங்கத்தோடைய பர்மிஷன் தேவை, காவல்துறையோட செக்யூரிட்டி கிளியரன்ஸ் தேவை, மிச்ச சில அப்ரூவல்ஸ் எல்லாமே தேவை. அப்போ அந்த பயங்கரவாதிகள் ஒன்று கூடி ஒரு இடத்துல பேசுகிறாங்கன்னா இவங்க அரசாங்கம் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்றதுக்கான இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது. இப்போது தைபத்துக்கும் லஷ்கர்-இ தொய்பாவுக்கும் என்ன சம்பந்தம்? லஷ்கர்-இ தொய்பா ஹஃபீஸ் முகமது சயீத் ஒரு பயங்கரவாதியால் 90களில் உருவாக்கப்பட்டது. இந்தியா மேலே நடந்த 2008 மும்பை தாக்குதல், 167 மக்கள் கொல்லப்பட்டாங்க. இந்தியாவுடைய வர்த்தக தலைநகரம் கிட்டத்தட்ட 3 நாள் மண்டிகிட்ட ஒரு மோசமான தலைகுனிவான சம்பவம். 2001 இந்திய பாராளுமன்றத்து மேலே நடத்தப்பட்ட தாக்குதல். லட்சக்கணக்கான முறை இவங்க ஆயிரக்கணக்கான முறை பல இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க, குறிப்பாக காஷ்மீரில். அதே மாதிரி ஐரோப்பாவில் ஆரம்பித்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா வரைக்கும் பல நாடுகளில் இவங்க பயங்கரவாத தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில் இவங்களை ஒரு பயங்கரவாத அமைப்பாக தடை செய்திருக்காங்க. இந்தியா தடை செய்திருக்கு. ஐரோப்பிய யூனியன், UK, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற எல்லா நாடுகளுமே தடை செய்திருக்காங்க. இவங்களுடைய ஒரு சேரிட்டி அமைப்பு, அதாவது NGO அப்படின்றதான் ஜமாத்-உத்-தாவா அப்படின்னு சொல்லக்கூடிய JUD. இது பார்த்தீங்க அப்படின்னா வெளி உலகத்துக்கு பாகிஸ்தானுடைய அந்த முட்டாள்கள் நம்பக்கூடியது. இவங்க ஹெல்த் கேர் ப்ரொவைட் பண்ணுறாங்க, மருத்துவ உதவிகள் செய்கிறாங்க, இப்போ ஏழை குழந்தைங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க இது பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இயற்கை பேரிடர் வரும்போது இவங்க யூனிஃபார்ம் போட்டு, JUD-யோட யூனிஃபார்ம் போட்டு அங்கே நாங்கள் தான் வெள்ள நிவாரணம் செய்கிறோம், இது பண்ணுறோம், அது பண்ணுறோம், சமூக சேவகர்கள் அப்படின்ற போர்வையில் இது பண்ணுவாங்க. கோடிக்கணக்கான பணம் பாகிஸ்தான்லேருந்து வெளியில் வேலை செய்யக்கூடிய கல்ஃப் நாடுகளில், ஐரோப்பாவில் வேலை செய்யக்கூடிய பாகிஸ்தானியர்கள் இது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா லீடர்ஷிப், தலைமைன்றது ஒன்று தான், ஆனால் அமைப்பு பேர் மட்டும் வேறு வேறு. இப்போது இவங்களுடைய இன்னொரு அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா FIFன்னு சொல்லக்கூடிய ஃபலாஹி இன்சானியத் அப்படின்றது. இன்சானியத்னா மனிதாபிமானம்னு அர்த்தம். ஃபலாத்தி இன்சானியத் அப்படின்ற ஃபவுண்டேஷனு. இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா எர்த்குவேக் ரிலீஃபு, ஃப்ளட் ரிலீஃபு, சமூக சேவர்கள் அப்படின்ற போர்வையில் இவங்க ஈடுபட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தைபத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உமன்ஸ் விங்கு. இது ஒரு பெண் பயங்கரவாதிகளுக்கான ஒரு அமைப்பு. ஆனால் வெளிப்புறத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களால் நடத்தப்படக்கூடிய பெண்கள் கல்வி மற்றும் அவங்களுடைய உடல்நிலை சம்மந்தமாக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றது இவங்களுடைய ஒரே வேலை. பெண்களை ரெக்ரூட் பண்ணி அவங்கள ரேடிக்கலைஸ் பண்ணி அவங்கள பெண் பயங்கரவாதிகளாக மாற்றுறது. இதுதான் இவங்களுடைய மிக மிக முக்கியமானது. இப்போ இந்த ஈவெண்ட்டில் தலைமை தாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இஃபாத் சயீத் அப்படின்றது. இஃபாத் சயீத் யார் அப்படின்னா இது எவ்வளோ பப்ளிக்காக இருக்குது பாருங்கள். அதாவது தைபத் இவங்களுக்கு ஒரு பெண்களுக்கான ஒரு அமைப்பு. அந்த தைபத்தோடைய தலைவர் இஃபாத் சயீத் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஃபீஸ் சயீதோட ஒய்ஃபு.
ஸோ இவங்க ஹஸ்பண்ட் எல்இடியோடைய பயங்கரவாத அமைப்புடைய தலைவன், ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா சேரிட்டி ஆர்கனைசேஷனோட தலைவன். ஏதோ முட்டாள்கள் கூட நம்ப மாட்டாங்க. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில முட்டாள்கள் கூட இதை நம்புறது கிடையாதுன்னா இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி இந்த தைபத் அமைப்போட அடுத்த லெவல் ஆஃப் லீடர்ஷிப் எடுத்தோம் அப்படின்னா, ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியா நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகள், அந்த பயங்கரவாதிகளுடைய மனைவிகளை தான் இவங்க இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு இதாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் ரிலீஜியஸ் ஸ்காலர்ஸ்னு சொல்லி இவங்களை ரேடிகலைஸ் பண்ணக்கூடியதையும் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மேசிவ் கேதரிங் ஓப்பனாக பப்ளிக் டிஸ்பிளேயில் பண்ணுறாங்க. ஸ்ட்ரக்சர்டான ஈவெண்ட்டு. பெண்கள் அந்த க்ரௌடை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இது ஏதோ படிப்பறிவு இல்லாமல் இல்லை கல்வி அறிவு இல்லாத பெண்கள் கிடையாது. பாகிஸ்தானில் படித்த கல்லூரிக்கு போகக்கூடிய மருத்துவர்கள் ஆரம்பித்து எல்லாருமே இவங்க இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ உள்ளே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஹாத் அப்படின்றது சரியான ஒரு விஷயம். அதாவது குஃபார்ஸ்னு இவங்க சொல்லுவாங்க, நம்பாதவர்கள், அந்த சமுதாயத்தை சேராதவர்கள், நான் பிலீவர்ஸ் இல்லை இன்ஃபிடல்ஸ்னு சொல்லுவாங்க. அதை வந்து சரின்னு க்ளோரிஃபை பண்ணுறது, இந்தியாவுக்கு எதிராக இந்துக்களுக்கு எதிரான கடுமையான கோஷம், இந்துக்களை மட்டுமே குறி வச்சு கடுமையான வாதங்கள், அதை வந்து இது பண்ணுறது. அதே மாதிரி கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளை ஒரு பெரிய போராட்ட தியாகிகள் ரேஞ்சுக்கு அவங்களுக்கு உண்டான அந்த மார்ட்டியர்டோம் செலிப்ரேஷன் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி புதுசாக எப்படி ரெக்ரூட் பண்ணணும், இந்த அமைப்பை இன்னும் எப்படி பாகிஸ்தான் முழுக்க விரிவுபடுத்தணும், புதுசாக ஃபண்ட்ஸ் எப்படி உள்ளே கொண்டு வரணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோஷியல் ஒரு சோஷியல் சொசைட்டி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிட்டி சொல்கிறோம், அதுக்குள்ளே இதை எப்படி நார்மலைஸ் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்றத இவங்க மெயினாக பேசியிருக்கிறாங்க. இப்போது இவங்களோட யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்மார்கள். ஒரு தாய் ரேடிகலைஸ் ஆகிட்டாங்கன்னா அந்த குடும்பங்காலி, அவ்வளோதான். நீங்கள் அவங்க வந்து நல்லபடியாக இருந்தாங்கன்னா குடும்பம் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா பசங்களுக்கும் அவங்க அதான் கற்றுக் கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய மொபிலைசேஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பயங்கரவாதம்ன்றதே ஏதோ ஒரு புனிதமான செயல் மாதிரி அதை நியாயப்படுத்தி அதை செய்யறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு இது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, பெண் பயங்கரவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா 4 முக்கியமான விஷயங்கள். தப்பி போகக்கூடிய பயங்கரவாதிகள், தேடப்படக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு அவங்கள ரகசியமாக பாதுகாத்து வைக்கிறது, அவங்களுக்கான உணவுகள்லாம் கொடுக்கறது, அவங்களுக்கு தேவைப்படும் போது கொரியர் சர்வீஸாக இருக்கிறது, அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறது, இது மாதிரி போன்ற விஷயங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேரிட்டபிள் டொனேஷன் ஜக்கத்துன்னு சொல்லுவாங்க. இதில் இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, நீ இந்த மதத்தில் இருக்க, இது உனக்கு வந்து ஒரு ஆப்ளிகேஷன், இதை நீ பண்ணி தான் ஆகணும், இது நீ வந்து கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான கடமை அப்படின்னு சொல்கிறது. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸஸ், அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் இவங்களை வந்து மிரட்டியோ இல்லை சித்தாந்த ரீதியாகவோ வாங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானிகள், இந்த பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மூடர்களுக்கு காஷ்மீர் மக்கள் கொல்லப்படுறாங்க, காசாவில் இருக்கக்கூடிய பொய் ஃபோட்டோவெல்லாம் காமிச்சு அங்கேருந்து வசூல் பண்ணுறது. ஸோ கிளியர் கட்டாக இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஐஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் 2 டிடிபி இவங்க உருவாக்கி இவங்களை வச்சு செஞ்சிட்ருக்காங்க. அவங்க வந்து பேட் டெரரிஸ்ட், இந்த அமைப்பு வந்து குட் டெரரிஸ்ட். ஸோ இவங்கெல்லாம் வந்து குட் டெரரிஸ்ட்டில் வராங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா பாகிஸ்தான் டென்ஷனில் ரொம்ப முக்கியமாக இப்போ இந்த பயங்கரவாதிகள்லாம் ஒன்று கூடுறாங்க அப்படின்ற போது நிச்சயமாக அது இந்தியாவுக்கு எதிராக தான் அப்படின்றது மிக மிக முக்கியமான விஷயம். பெண்களை பயங்கரவாதத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா காவல்துறை மற்றும் உளவுத்துறை மற்றும் இராணுவத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் போனீங்கன்னா ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஆண்களை கொஞ்சம் அதிகமாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க, பெண்களை வந்து கம்மியாக பண்ணுவாங்க. சில இடங்களில் பெண் காவலர்கள் இல்லை, எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் பெண் காவலர்கள் இல்லாமல் பெண்ணை வந்து நீங்கள் பரிசோதனை செய்ய முடியாது. இப்போ சமீபத்தில் டெல்லி ரெட் ஃபோர்ட் தாக்குதலில் ஒரு பெண் மருத்துவர், லக்னோவை சேர்ந்த ஒரு பெண் மருத்துவர் டாக்டர் ஷைன் இன்வால்வ் ஆனதை பார்த்தோம். ஸோ ஏஜென்சிஸோடைய உளவுத்துறை மற்றும் காவல்துறை இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸோடைய ரேடாரில் இவங்க ஃபஸ்ட்டு வரமாட்டாங்க. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரொம்ப லோ ப்ரொஃபைலாக இருப்பாங்க, பெண்கள் இப்படிப்பட்ட செயல்கள்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு பரவலான ஒரு இது இருக்குது. 2வது, அந்த பெண்ணுக்கே உண்டான சில சலுகைகள் இவங்க எல்லா இடத்துலையுமே வந்து இவங்களுக்கு கிடைக்கும். அது ஃப்ரிஸ்கிங்காக இருக்கட்டும், இல்லை ஃபிசிக்கல் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், இந்த இடங்கள்ல அவங்களால எவாய்ட் பண்ணி போக முடியும். 3வது, அவங்க வந்து இப்போ ஒரு இடத்துல போய் சோதனையே பண்ணுறாங்க, என்ஐயோ இல்லை ஒரு சென்னையோடைய ஒரு க்ரைம் பிரான்ச்சோ ஏதோ இடத்துல போய் சோதனை பண்ணுறாங்க அப்படின்னா சில சோதனைகள் இப்போது அவங்க காவல்துறை பெண் காவலர்கள் வச்சு அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது. இது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி பார்த்தீங்க அப்படின்னா கடைபிடிச்சு தான் ஆகணும். 4வது, இவங்க சமூகத்தில் மிக மிக முக்கியமான பொறுப்பில் கௌரவமான பதவியில் இருக்கக்கூடியவங்க.
மருத்துவர்கள் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து ரேடிகலைஸ் ஆனாங்கன்னா இவங்க எந்த ஒரு இன்டெலிஜென்சி ஏஜென்சியோட ரேடார்லேயும் வரமாட்டாங்க, சந்தேகங்கள்லையும் வரமாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் அந்த முதல் சம்பவத்தை அவங்க செய்யும் பொழுது கிளியர் கட்டாக அவங்க எந்த இடத்துலையுமே சிக்காமல் அவங்களால செயல்பட முடியும். 4வது, இந்த பெண்களே ரேடிகலைஸ் ஆகும்போது அவங்க குழந்தைகள் மற்றும் குடும்பங்கள் அடுத்த தலைமுறையினர் இன்னொரு ஜிகாதிகளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் பார்க்குறோம். ஸோ இந்தியாவோட செக்யூரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இப்போ சமீபத்தில் சொல்லியிருந்தோம், ஐபியோடைய பட்ஜெட், இன்டெலிஜென்ஸ் பியூரோடைய பட்ஜெட் எந்த அளவுக்கு நூற்றுக்கணக்கான மடங்கு உயர்த்தியிருக்கிறாங்க அப்படின்ற போது இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நாளுக்கு நாள் இவங்களுடைய டெம்ப்ளேட் அதிகமாகிட்டே போகுது. இந்த இடத்துல நாம் கடைபிடிக்க வேண்டிய கொள்கைன்றது ஒன்றே ஒன்று தான், பயங்கரவாதி தான். அது எந்த மதம், எந்த இனம், ஆணா பெண்ணா அப்படின்றதெல்லாம் வந்து விஷயமே கிடையாது. ஸோ வரக்கூடிய காலங்கள் நம்மளுடைய செக்யூரிட்டி ஏஜென்சிஸ்க்கு இன்னமும் சவாலான காலங்களாக தான் இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பெண்கள் எந்த அளவுக்கு உழைத்து சுய உதவிக்குழுவாக இருக்கட்டும், இல்லை ஒரு சீட்டு கட்டுறதா இருக்கட்டும், இந்த குடும்பத்தை எப்படி முன்னேற்றணும், நாட்டை எப்படி முன்னேற்றணும், ஊரை எப்படி முன்னேற்றணும்னு யோசிக்கக்கூடியதில் இந்த மூடர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்தியாவை எப்படி இது பண்ணுறது, காஷ்மீர் எப்படி மீட்டெடுக்கிறது, காஷ்மீரில் எப்படி பயங்கரவாதம் பண்ணுறது, இந்துக்களை எப்படி கொள்வது, இவங்க திருந்த மாட்டாங்கன்னு நான் மீண்டும் சொல்கிறதுக்கான இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் அது. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.